வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஹெல்த்தியான கோதுமை மாவு புட்டு பண்ண போகிறோம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவில் வழுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம ஆவியில் வேக வச்சிட்டோம்னா கொஞ்சம் கூட வழுவழுப்பு தன்மை இல்லாமல் அரிசி மாவு மாதிரியே இருக்கும். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இட்லி தட்டை வச்சுட்டு இதில் ஒரு சுத்தமான காட்டன் துணியை போட்டுடலாம். காட்டன் துணியை நனைக்க வேண்டியதில்லை. துணியை நனைக்காம காஞ்ச துணியாக போட்டுக்கங்க. இப்போ எடுத்து வச்ச ஒரு கப் கோதுமை மாவை இதில் சேர்த்துடலாம். இதை கேப் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மூடி வச்சிடணும். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆச்சு. மாவு நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி உடைச்சி விட்டுறலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா உடைச்சி விட்டாச்சு. மாவும் நல்லா ஆறிடுச்சு. மாவும் வழுவழுப்பு தன்மை இல்லாமல் நல்லா அரிசி மாவு மாதிரியே இருக்குது. பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பெசரிக்கணும். சாதாரணமாக புட்டுக்கு மாவு பெசருவோம்ல அந்த மாதிரி பெசரிக்கணும். நான் நார்மல் தண்ணி தான் தெளிக்கிறேன். மாவு ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சொதமாகவும் இருக்கக்கூடாது. லேசான ஈரப்பதத்தோடு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரியாச்சு. லேசான ஈரப்பதத்தோடு இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு பார்த்தா பிடிக்க வரணும். இந்த மாதிரி உதுத்து விட்டோம்னா அது உதுந்துடணும். இதுதான் கரெக்டான பக்குவம். ஓரளவு கட்டிகள் இல்லாமல் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த ஜல்லடையில் சேர்த்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் நமக்கு மணல் போல் புட்டு வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக மாவு கிடச்சிரும். கட்டிகளையெல்லாம் நல்லா அழுத்தி விட்டு மாவு ஜலிச்சாச்சு. நல்லா சூப்பராக உதிராக நமக்கு புட்டு மாவு கிடச்சிருக்கு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இட்லி தட்டை வச்சுட்டு அது மேலே ஆல்ரெடி நம்ம புட்டு வேக வச்ச இந்த காட்டன் துணியவே சேர்த்துடலாம். ஈரமாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ட்ரையாகவே இருக்கட்டும். நம்ம பெசரி வச்ச மாவை இந்த மாதிரி பரவலாக போட்டுக்கணும். இந்த மாதிரி பரவலாக போட்டால் தான் எல்லா பக்கமும் புட்டு நல்லா ஒன்று போல் வெந்துடும். இதை மறுபடியும் நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சா போதும். 5 நிமிஷம் ஆச்சு. புட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி திரிச்சோம்னா தெரிய வரும். இந்த மாதிரி இப்போ புட்டு வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். புட்டு நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. புட்டு ஓரளவு ஆறிடுச்சு. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரைக்கு பதில் வெள்ளை சக்கரை, பொடித்த வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுறலாம். சர்க்கரையும் தேங்காய் துருவலும் உங்கள் ருசிக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கங்க. இந்த பேனில் அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் உருகினதும் இதில் 10-12 முந்திரியை உடைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து நம்ம புட்டில் சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்தாச்சு. இதை புட்டில் சேர்த்துடலாம். புட்டில் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் பவுடர் சேர்க்கலை. நல்லா வாசனையான டேஸ்டான ஹெல்த்தியான கோதுமை மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. அவல் புட்டு பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் சிவப்பு அவலை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த அவல் சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி லைட்டாக சூடு ஏறுற வரையும் வறுத்துட்டோம்னா நமக்கு அதை பவுடர் பண்ணும்போது நல்லா பவுடர் ஆயிரும். அவல் வறுபட்டு சூடு ஏறிடுச்சு. இந்த மாதிரி சூடு ஏறுற வரையும் வறுத்தா போதும்.
இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத நல்லா காஞ்ச மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க. இப்போ இதை லேஸ் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ரவையை விட கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். ரவையை விட கொஞ்சம் நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/4 கப்பு வெதுவெதுப்பான தண்ணி வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு நம்ம பெசரிக்கலாம். எடுத்து 1/4 கப்பு தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு பெசரியாச்சு. இந்த புட்டு மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கணும், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. ஈரத்தன்மையாக இருந்தால் தான் புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளிக்கிறேன். வெதுவெதுப்பான தண்ணி தான் தெளிக்கிறேன். எப்போவுமே புட்டுக்கு மாவு பெசரும்போது மொத்தமாக தண்ணியை ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தான் பெசரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஈரத்தன்மையாக இருக்கணும். இந்த மாதிரி பிடிக்க வரணும், உதுத்து விட்டா உதிர்ந்துடணும். இதுதான் புட்டுக்கு மாவு பெசற பக்குவம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோம்னா மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம இந்த புட்டை வேக வச்சிடலாம். நான் ஸ்டீமரில் வாழை இலை போட்டு வச்சிருக்கேன். இதில் தான் புட்டை வச்சு வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி வாழை இலையில வேக வச்சோம்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சப்போஸ் வாழை இலை இல்லைன்னா சுத்தமான காட்டன் துணியில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச இந்த புட்டு மாவை இதில் சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டீமரை வச்சுட்டு மேலேயும் வாழை இலையை வச்சு மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக விடலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் லேசாக சூடானதும் இதில் 10-12 முந்திரியை இந்த மாதிரி சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பை முழுசாக சேர்க்கறத விட இந்த மாதிரி சின்னதாக உடச்சி சேர்த்து வறுத்து சேர்த்தோம்னா புட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முந்திரி வறுபட்டு பொன்னிறமாக வந்துருச்சு. இதை நெய்யோடையே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். புட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து இப்படி திரிச்சு பார்த்தோம்னா திரிக்க வரணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்டீமரை எடுத்து வெளியில வச்சுட்டு புட்டை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். புட்டு சூடா இருக்கும் போதே இதுல வந்து சர்க்கரை சேர்க்கிறேன். சூடா இருக்கும் போதே சர்க்கரையை சேர்த்துக்கங்க. அப்பதான் இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகி இந்த புட்டோட கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம நெய்ல வறுத்த முந்திரியையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இதுல ஏலக்காய் பவுடர் சேர்க்கல, நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டாச்சு. கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சேர்த்திருக்கிற நெய்யே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய டேஸ்டான சாஃப்டான சிகப்பவுல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரவா புட்டு பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் நைஸான ரவையை சேர்த்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையை 4 to 5 நிமிஷத்துக்கு லைட்டாக சூடியேற வரையும் வறுத்தா போதும். நான் சேர்த்துருக்கிறது வறுக்காத ரவை, அதனால இதை 4 to 5 நிமிஷத்துக்கு வறுக்க போறேன். நீங்க வறுத்த ரவையை வாங்கினீங்கன்னா அதை 2 to 3 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும். ஏன்னா ரவை வந்து லைட்டா சூடேறுனா போதும்.
ரவையை 4 நிமிஷமா கைவிடாம வறுத்தாச்சு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். இப்ப ரவை நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து புட்டுக்கு பெசற மாதிரி இந்த ரவையை பெசறணும். இந்த கப்ல கொஞ்சமா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் 1/3 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்கிறேன். உப்பெல்லாம் கரையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பெசரிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு பெசருங்க, மொத்தமா ஊத்திடாம. இப்ப பாத்தீங்கன்னா பெசரியாச்சு. தண்ணி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீதி இருக்கு. மாவு பாத்தீங்கன்னா நல்ல ஈரப்பதமா இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்து விட்டா உதிர்ந்துடணும். இந்த அளவுக்கு இருந்தாதான் புட்டு நமக்கு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். தண்ணியை கம்மியா விட்டு பெசறினீங்கன்னா புட்டு வந்து வரவரன்னு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய புட்டுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. நல்ல உதிர உதிரா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பெசரிக்கங்க. ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு இட்லி பிளேட்ல ஒரு காட்டன் துணியை நனைச்சு போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டு மாவை நல்லா இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. எல்லா புட்டு மாவையும் சேர்த்தாச்சு. மேல ஒரு ஈரம் இல்லாத துணியை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிருங்க. மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. புட்டு வெந்து வர்றதுக்கு 10ல இருந்து 12 நிமிஷம் ஆகும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 12 நிமிஷம் ஆச்சு. புட்டு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி கையில வச்சு திரிச்சு பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி திரிக்க வரணும். இந்த மாதிரி திரிக்க வந்ததுன்னா புட்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இத எடுத்து நம்ம பாத்திரத்துக்கு மாத்திடலாம். அடுத்து இதுல புட்டு சூடா இருக்கும் போதே நான் வந்து 1/3 கப் அளவுக்கு ஆர்கானிக் சுகர் சேர்க்கிறேன். நீங்க வந்து ஸ்வீட்னஸ் அதிகம் வேணும்னா இன்னும் தேவைப்படுற அளவு சேர்த்துக்கங்க. இதுல 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் அதிகமா சேர்த்தோம்னா புட்டு நல்லா சாஃப்டாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சர்க்கரை தேங்காய் துருவல் ரெண்டுமே புட்டு சூடா இருக்கும் போதே சேர்த்துருங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதுல வந்து ஏலக்காய் பவுடர் சேர்க்கல, நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. அடுத்து இந்த புட்டுக்கு நல்ல வாசனையும் டேஸ்டும் கொடுக்கறதுக்காக நம்ம நெய்ல முந்திரி வறுத்து சேர்க்க போறோம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகினதும் இதுல 10-12 போல முந்திரியை உடைச்சு சேர்த்திருக்கேன். இந்த முந்திரி வறுபட்டு பொன்னிறமா வரட்டும். நல்ல பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதை இந்த புட்டுல சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளவுதான், சாஃப்டான டேஸ்டான ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு புட்டு பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல 1 கப் பச்சரிசி மாவு சேர்க்கிறேன். இந்த மாவு பச்சரிசியா மிஷின்ல கொடுத்து திரிச்ச மாவு தான். கொஞ்சமா உப்பு சேர்த்து எல்லா பக்கமும் உப்பு மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து இதுல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு நம்ம பெசரிக்கணும். மாவு பாத்தீங்கன்னா இன்னுமே ட்ரையா தான் இருக்கு. எல்லா மாவும் ஈரமாகிற அளவுக்கு தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பெசரிக்கலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கூட ட்ரையே இல்லாம ஈரமா இருக்கு. மாவு ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா புட்டு நமக்கு வந்து வர வரன்னு இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி கரெக்டா ஈரப்பதம் உள்ள அளவுக்கு பெசரிக்கிட்டோம்னா புட்டு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப பாருங்க, பிடிச்சா பிடிக்க வரணும், இந்த மாதிரி உதுத்து விட்டா உதிரணும். இதுதான் புட்டுக்கு வந்து மாவு பெசர்ற கரெக்டான பக்குவம். அடுத்து புட்டு வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு ஸ்டீமர்ல வாழை இலை வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண புட்டு மாவை இதுல சேர்த்துடலாம். நான் ஸ்டீமர்ல வாழை இலை சேர்த்து வேக வைக்க போறேன். இதுக்கு பதில் நீங்க இட்லி தட்டு வச்சு அதுல காட்டன் துணியை போட்டு இந்த மாதிரி புட்டு மாவு சேர்த்தும் வேக வைக்கலாம். இந்த மாதிரி வாழை இலையில வேக வச்சோம்னா புட்டு வந்து வாழை இலை மணத்தோட ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா இந்த மாதிரி பரவலா தூவுன மாதிரி சேர்த்துக்கங்க. அப்பதான் புட்டு வந்து நல்லா உள்பக்கமும் வெந்து வரும். மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த புட்டு வெந்து வர்றதுக்கு 10ல இருந்து 12 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். இது மாதிரி கொஞ்சமா வெந்த மாவு எடுத்து கையில திரிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி திரி மாதிரி திரிக்க வரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம். பவுலுக்கு மாத்திட்டு புட்டு சூடா இருக்கும் போதே நம்ம இதுல தேங்காய் துருவல், சர்க்கரை எல்லாம் சேர்த்துடணும். 1/2 கப் தேங்காய் துருவல், நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு சர்க்கரை, நான் வந்து ஒயிட் சுகர் சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க நாட்டு சர்க்கரை, பொடித்த வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூடா இருக்கும் போதே நம்ம சர்க்கரை எல்லாம் சேர்த்தாதான் இந்த சர்க்கரை எல்லாம் இந்த சூடான புட்டுல மெல்ட் ஆகி சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல கொஞ்சமா நெய் சேர்க்கிறேன். இது வந்து நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா சேர்க்காம கூடவே நல்லாதான் இருக்கும். அவ்வளவுதான், நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டான அரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. ராகி புட்டு பண்ண போறோம். இந்த கப்ல 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன்ல பாதி எடுத்திருக்கேன் உப்பு. சேர்த்துட்டு நல்லா ஒண்ணா கலந்து விட்டுறணும். இந்த மாவுல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு பெசரணும். நார்மல் வாட்டர் தான் வச்சிருக்கேன். தண்ணியை ஊற்றிடக்கூடாது. இந்த புட்டுக்கு மாவு பெசரும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு தான் பெசரணும். கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி பெசரிக்கங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். மாவு ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா புட்டு சரியா வேகாம புட்டு வந்து சாப்பிடும்போது வரவரன்னு இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்து பெசரிட்டோம்னா புட்டு வந்து உதிர் உதிரா இல்லாம களியாட்டம் ஆயிரும். அளவான தண்ணி விட்டு பெசரிட்டோம்னா நல்ல உதிர் உதிராவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பெசரும் போது அடியில் இருக்க மாவையும் சேர்த்து இந்த மாதிரி கட்டிகள் இருந்தால் இந்த மாதிரி பெசரும் போதே உதுத்து உதுத்து விட்டு நம்ம பெசரிக்கணும். இப்போ தண்ணி தெளித்து தெளித்து பெசரியாச்சு. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். இந்த மாதிரி உதுத்து விட்டோம்னா நல்லா உதுந்துடணும். இதில் இடையில சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து உடச்சி விட்டுறணும். மாவு ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப சொத சொதன்னு இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த புட்டை வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம புட்டை வேக வைக்கணும். இட்லி தட்டில் ஒரு காட்டன் துணி போட்டிருக்கேன். இதில் நம்ம பெசரி வச்ச மாவை இந்த மாதிரி தூவி விட்டுறணும். ஒரே இடத்துல விடாமல் இந்த மாதிரி தூவி தூவி விட்டுறணும். இந்த மாதிரி பரவலாக போட்டோம்னா எல்லா பக்கமும் புட்டு வந்து நல்லா வெந்து வரும். இப்போ மூடி போட்டு
ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நீங்கள் வந்து புட்டு வேகும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகமாக தண்ணி வற்றிடும். புட்டு வெந்து வர்றதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும், வேகட்டும். இப்போ 18 நிமிஷம் ஆச்சு. புட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து லைட்டாக இப்படி திரித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி திரிக்க வரும். இப்போ இதை எடுத்து பாத்திரத்தில் கொட்டிடலாம். புட்டை இந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. கொஞ்சமாக துணியில் ஒட்டியிருந்தா அதையும் எடுத்துருங்க. இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்தா தான் புட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் நல்ல பொடித்த வெல்லம் அல்லது நல்ல பொடித்த கருப்பட்டி, வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் உங்கள் சுவைக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை வறுத்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்க்குறது இந்த புட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. சுவையான சத்தான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி புட்டு பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த கப்பில் 1 கப் ஜவ்வரிசியை 8 மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம். இப்போ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவை இந்த கடாயில் சேர்த்துடலாம். இந்த மாவை சிம்மில் வச்சு சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கணும். மாவை வந்து சிம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா மாவோட கலர் மாதிரி கருகி போயிடும். இப்போ வந்து மாவு சூடு ஏறிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இது நல்லா ஆறட்டும். மாவு நல்லா ஆறிடுச்சு. இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இனிப்பு புட்டுனாலும் சுவை கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து 8 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். ஊற வைக்கும்போது தண்ணி வந்து நிறைய சேர்த்து ஊற வைக்காமல் ஓரளவு பார்த்து ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து தண்ணியோடு தான் சேர்க்குறோம். நிறைய தண்ணியை சேர்த்தோம்னா புட்டுக்கு வந்து தண்ணி அதிகமாயிரும். நல்லா இப்படி பெசரி விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். நார்மல் வாட்டரே தெளித்தா போதும். மாவு வந்து லைட்டாக ஈரப்பதமாக இருக்கணும். ரொம்ப ஒரு மாதிரி சொதன்னு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ட்ரையாக இருந்ததுன்னா புட்டு வந்து வேகாது. நான் பெசரிட்டு எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறேன். நல்லா பெசரியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி உதிராக இருக்குது. கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி கொலக்கட்டையாட்டம் பிடிக்க வரும். அப்படியே விட்டுட்டோம்னா அது உதிர்ந்துடும். இந்த அளவுக்கு நீங்கள் பெசரிக்கங்க. இப்போ இதை ஆவியில் வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஒரு இட்லி தட்டில் துணி போட்டிருக்கேன். அதை உள்ளே வச்சிடலாம். நம்ம பெசரி வச்ச புட்டை வந்து இந்த இட்லி தட்டில் வச்சிடலாம். அப்படியே தூணை மாதிரி வைக்கணும். நல்லா அப்படி தூவி விடணும். ஒரே இடத்துல அப்படியே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி போட்டிங்கன்னா புட்டு வந்து களியாட்டம் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி தூவியே போட்டுக்கோங்க. மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இது வேகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். புட்டு வேக வச்சு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஜவ்வரிசியுமே நல்லா வெந்துருச்சு. ஊற வச்சதுனால நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். புட்டை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு சர்க்கரை, தேங்காய் துருவல்லாம் சேர்த்துக்கலாம். புட்டு ஓரளவு ஆறிடுச்சு. அதில் 1/4 கப் தேங்காய் துருவல், சர்க்கரை சேர்த்துடலாம்.
நான் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அது கூட ஒரு ஸ்பூன் நெய்யை உருக்கி அதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய்க்கு பதில் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஜவ்வரிசியோட அரிசி மாவு சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இந்த புட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையான ஜவ்வரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு. சத்தான கோதுமை ரவா இனிப்பு புட்டு பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டு நல்லா சூடாயிடுச்சு. அதில் 1/2 கப் நைஸ் கோதுமை ரவையை சேர்த்து நல்ல வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். இந்த புட்டுக்கு நைஸாக உள்ள ரவை தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட பெரிய ரவை இருந்ததுன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக உடைச்சிக்கங்க. ரவை நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தாதான் இதில் பண்ணுற புட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். 1 கப் கோதுமை ரவைக்கு 1.25 கப்பு தண்ணி கொதிக்க வைக்கணும். நான் 1/2 கப் கோதுமை ரவை எடுத்ததுனால 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா தடன்னு கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தண்ணியை ரவையில சேர்க்கணும். தண்ணியை ரவையில சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சேர்க்கணும். தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். புட்டுல சேர்க்கறதுக்கு முந்திரி வறுத்துடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் சூடானதும் 10-12 முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி ஓரளவு கலர் மாதிரி வறுபட்டுருச்சு. நெய்யோடைய எடுத்து மாற்றி வச்சிடலாம். கொதிக்கிற தண்ணியில் ரவையை ஊற வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் இந்த ரவை நல்லா உறிஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பாருங்க, நல்ல உதிராக இருக்கு. இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா இந்த கோதுமை ரவை வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இனி இதை ஆவியில் வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிச்சுட்டு இருக்கு. இந்த புட்டு வேகிறதுக்கு 15-20 நிமிஷம் ஆகும். அதனால தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இட்லி தட்டு வச்சு அதில் ஒரு காட்டன் துணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கோதுமை ரவையை நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுக்கணும். பரவலாக ஒரே இடத்துலையே போட்டுறாதீங்க. இந்த மாதிரி பரவலாக போட்டோம்னா புட்டு வந்து எல்லா சைடும் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. புட்டு வெந்துட்டு இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. புட்டு நல்லா வெந்துருச்சு. இதை பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா சர்க்கரை தேங்காய்லாம் சேர்த்துக்கலாம். புட்டு ஓரளவு ஆறிடுச்சு. இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெள்ளை சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கங்க. அடுத்து அதில் தேங்காய் துருவல். தேங்காய் துருவலும் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், நெய்யில் வறுத்த முந்திரி நெய்யோடையே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னும் வேணுனாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டாச்சு. டேஸ்டான கோதுமை ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கோதுமை ரவா புட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.